வணக்கம். இன்னைக்கு நாம வார்த்தைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு விதமான ஆசைய பரிமாற்றத்த பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ஆமா. குறிப்பா ஒரு ஃபேமஸான பௌத்த கதை இருக்கு. அது மூலமா மௌனம் எப்படி ஒரு பயங்கர சக்தி வாய்ந்த போதனையா மாற முடியும்னு பார்க்கலாம். இதுக்காக நாம மௌனத்தின் மூலம் போதனைங்கிற நூல்ல இருந்து சில பகுதிகளை ஆதாரமா எடுத்திருக்கோம். சரி, நம்ம நோக்கம் என்னன்னா, ம். பேச்சு இல்லாமலேயே, அதாவது வார்த்தைகள் இல்லாமலே எப்படி ஆழமான உண்மைகளை பரிமாறிக்க முடியும். சரியா சொன்னீங்க. இந்த கதை அதை எப்படி நமக்கு புரிய வைக்குதுன்னு பார்க்கலாம். சரி, ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி. நீங்க யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? சில சமயம் ரொம்ப ஆழமான உணர்வுகள் இல்லனா சிக்கலான எண்ணங்களை சொல்லணும்னா வார்த்தைகளே பத்தாதுன்னு தோணியிருக்கா? ஆமா, நிச்சயமா பல தடவை அப்படி தோணியிருக்கு. அந்த உணர்வோட நாம இந்த கதைக்குள்ள போகலாம். சரி, அப்போ அந்த கதைக்கு வருவோம். மலர் உபதேசம்னு சொல்றாங்க. இது புத்தரோட வாழ்க்கையில ஒரு முக்கியமான கட்டம். ஒரு நாள் அவர் ஒரு ஸ்பெஷல் ஸ்பீச் கொடுக்கறதா ஏற்பாடு. ஆயிரக்கணக்கான சீடர்கள் ரொம்ப தூரத்திலிருந்தெல்லாம் வந்து கூடியிருக்காங்க. அவர் என்ன சொல்ல போறாருன்னு கேட்க. ஆனா அன்னைக்கு யாரும் எதிர்பார்க்காத ஒண்ணு நடந்துச்சு. புத்தர் என்ன பண்ணாருன்னா, கையில ஒரே ஒரு பூவை மட்டும் புடிச்சுக்கிட்டு மேடைக்கு வந்தாரு. இது ரொம்ப வழக்கத்துக்கு மாறானது. ஆமா, எல்லாரும் பயங்கர எதிர்பார்ப்போட அப்படி காத்துக்கிட்டு இருக்காங்க. நிமிஷங்கள் போய்கிட்டே இருக்கு. ஆனா புத்தர் ஒரு வார்த்தை கூட பேசல. அமைதியா அந்த பூவையே பார்த்துக்கிட்டு இருக்காரு. கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமா பொறுமை இழக்க ஆரம்பிக்குது. சலசலப்பு அதிகமாகுது. முணுமுணுக்குறாங்க. ஏன்னா அவங்க ஒரு விளக்கத்தை எதிர்பார்த்து வந்திருக்காங்க இல்லையா? சரியா சொன்னீங்க. ஒரு போதனை ஏதாவது சொல்லுவாருன்னு. அப்போதான் அந்த முக்கியமான விஷயம் நடக்குது. மகா காசியப்பர்னு ஒரு சீடர். அவர் திடீர்னு அவரையே கண்ட்ரோல் பண்ண முடியாம ஹான்னு சத்தமா சிரிக்க ஆரம்பிச்சிட்டார். ஆமா, அந்த செகண்ட்ல புத்தர் அவரை பக்கத்துல கூப்பிடுறாரு. கையில இருந்த அந்த பூவை அவர்கிட்ட கொடுத்துட்டு கூட்டத்தை பார்த்து சொல்றாரு, கேளுங்க, வார்த்தைகளால நான் என்ன கொடுக்க முடியுமோ அதையெல்லாம் ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்துட்டேன். ஆனா இந்த பூ மூலமா இந்த போதனையோட உண்மையான சாவிய இப்ப மகா காசியப்பருக்கு கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னாரு. இது ஏதோ சும்மா ஒரு சிம்பாலிக்கான நிகழ்வு இல்ல. இதுதான் ஜென் பௌத்த மரபோட ஆரம்ப புள்ளின்னு சொல்றாங்க. ஆமா, புத்தர் அந்த மரபோட மூலம்னா மகா காசியப்பர் தான் அதோட முதல் குரு. வார்த்தையே இல்லாமல் நேரடியா அனுபவத்தை பரிமாற்றம் செய்யறது இங்கதான் தொடங்குச்சு. இது கேட்கவே ஆச்சரியமா இருக்கு. ஆனா ஒரு கேள்வி வருது. ஏன் மௌனம்? வார்த்தைகள் ஏன் பத்தல? புத்தர் ரொம்ப அதிகமா பேசினவர்னு தானே கேள்விப்பட்டிருக்கோம். கரெக்ட். பீகார் மாநிலத்தோட பேரே அவர் நடந்த பாதைகளை குறிக்குதுன்னு கூட சொல்லுவாங்க. ஆமா, அப்படிப்பட்டவரு ஏன் அந்த முக்கியமான சாவியை மட்டும் மௌனம் வழியா கொடுக்கணும்? இது ரொம்ப சரியான கேள்வி. பாருங்க, புத்தர் 40 வருஷத்துக்கு மேல விடாம போதனை செஞ்சுக்கிட்டே தான் இருந்தாரு. அது உண்மைதான். ஆனா ரொம்ப அடிப்படையான அந்த ஆழமான உண்மை இருக்கு இல்லையா, அந்த அனுபவத்தோட திறவுகோள் அத வார்த்தையால கொடுக்க முடியாதுன்னு அவர் நல்லா உணர்ந்திருந்தாரு. ஏன் அப்படி? ஏன்னா, சிம்பிளா சொல்லணும்னா, புத்தர் மாதிரி ஞானிகள் உணர்ற அந்த ரியாலிட்டியும் நாம நம்ம மனசு மூலமா பார்க்குற ரியாலிட்டியும் மொத்தமா வேற வேற தலங்கள்ல இருக்கு. சொல்லப்போனா நேர் எதிரானதுன்னு கூட சொல்லலாம். ஓ, அதனால அவங்க என்ன சொன்னாலும் அது நம்ம மனசோட ஃபில்டர் வழியா போகும்போது தப்பா தான் புரிஞ்சுக்கப்படும் பெரும்பாலும். அப்படியா? இது கொஞ்சம் குழப்பமா இருக்கே. நாம கேக்குறது ஒன்னா இருக்கும், ஆனா புரிஞ்சுக்கிறது வேற மாதிரி இருக்குமா? சரியா சொன்னீங்க. இதுக்கு ஓஷோ ஒரு கதை சொல்வாரு. கொஞ்சம் காது கேட்காத 3 வயசான பாட்டிமா சந்திக்கிறாங்க. நல்ல காத்து வீசுது. ஒரு பாட்டி, என்ன காத்து பாரு அப்படிங்குது. சரி. அடுத்த பாட்டி, புதன்கிழமையா? இல்லையம்மா, இன்னைக்கு வியாழன் அப்படிங்குது. 3வது பாட்டி, தாகமா இருக்கா? எனக்கும் தான், வா டீ குடிக்க போகலாம் அப்படிங்குது. இது சிரிக்கிற மாதிரி இருந்தாலும் நாம ஆன்மீக விஷயங்களை கேட்கும்போது கிட்டத்தட்ட இப்படிதான். நமக்கு காது இருக்கு, ஆனா அந்த உண்மையை உள்வாங்குற அந்த ஆன்மீக காது இல்லைன்னா இப்படி தப்பு தப்பா தான் புரிஞ்சுப்போம். அப்ப சரி, அப்போ யாருக்கு இடையில தான் அர்த்தமுள்ள தொடர்பு சாத்தியம்? சும்மா பேச்சு இல்லாம. பாருங்க, 2 பேரும் அறியாமையில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க நிறைய பேசலாம், ஆனா அதுல ஆழமா எதுவும் பரிமாறிக்கப்படாது. சும்மா அரட்டை தான். சரி. அதே நேரம் ஞானம் அடைஞ்ச 2 பேர் சந்திச்சா அவங்களுக்கு பேச வார்த்தையே தேவையில்லை. கபீர், ஃபரீத்னு 2 சூஃபி ஞானிகள் சந்திச்ச கதை ஒன்று இருக்கு. ஓ. ஃபரீத் கபீரோட ஆசிரமத்துக்கு போறாரு. 2 பேரும் 2 நாள் ஒரு வார்த்தை கூட பேசாம சும்மா மௌனமா பக்கத்துல பக்கத்துல உட்கார்ந்துருக்காங்க. சீடர்களுக்கு ஒரே குழப்பம். 2 நாளா? ஆமா, ஆனா அவங்க 2 பேரும் ஒரே அனுபவ நிலையில இருந்ததால மௌனமே போதுமானதா இருந்துச்சு. சரி, இப்ப ஞானிக்கும் அறியாமையில் இருக்கிறவருக்கும் நடுவுல தொடர்பு சாத்தியமானு கேட்டீங்க இல்லையா? சாத்தியம்.
ஆனா அது எப்படி இருக்கும்னா எப்படி? அது முழு உண்மையும் சொல்றதா இருக்காது. அது ஒரு தூண்டுதல் மாதிரி, ஒரு வழிகாட்டுதல், உண்மைய தேடணுங்கிற அந்த தாகத்தை தூண்டுற மாதிரி இருக்கும். அவ்வளவுதான். ஓ! அப்போ புத்தர் அவ்ளோ பேசியிருந்தும் கூட, அந்த உண்மையான சாவிங்கிறது வார்த்தைகள்ல இல்லன்னு அவர் உணர்ந்திருந்தாரு. சரி, அப்போ அன்னைக்கு அந்த மலர் உபதேசத்துல உண்மையில என்னதான் நடந்துச்சு? அந்த பூ, அப்புறம் மகாகாசிபரோட சிரிப்பு, அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? இதையெல்லாம் அந்த பூக்குள்ள பாய்ச்சினார்னு சொல்லலாம். அப்படியா? பூவுக்குள்ளையா? ஆமா, ஒரு விதத்துல அந்த பூவை தன்னோட இருப்பால நிரப்புனாரு. இப்போ சயின்ஸ் கூட என்ன சொல்லுதுன்னா, பூக்களுக்கெல்லாம் ரொம்ப உணர்திறன் அதிகம்னு சொல்றாங்க. செடி கொடிகள் மனுஷங்களோட எண்ணங்களை, உணர்வுகளை கிரகிக்கிற தன்மை இருக்குன்னு சில ரிசர்ச் சொல்லுது. செடிகளுக்கு அப்படி ஒரு சக்தியா? கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? சுருக்கமா சொல்றேனே, சில சோதனைகள்ல ஒரு செடியை நாம காயப்படுத்த போறோம்னு மனசுல நினைச்சாலே போதும், அந்த செடியோட உயிர் சக்தியில ஒரு மாற்றம் ஏற்படுறத கருவிகள் பதிவு பண்ணிருக்கு. தூரத்துல இருந்தாலும் அந்த உணர்வுகள் அதுக்கு போகுதாம். ஆச்சரியமா இருக்கே. ஆக புத்தரோட அதாள முடியாத பிரக்ஞை அந்த பூவை தொட்டப்போ அது வெறும் சாதாரண பூவா இல்ல, அது புத்தத்தன்மையை தாங்குற ஒரு பாத்திரம் மாதிரி ஆயிடுச்சு. புத்தரோட மௌனம், அமைதி, ஆனந்தம் எல்லாமே அந்த பூவுல பிரதிபலிச்சது. ஓஹோ, சரி. அப்போ அங்க கூடியிருந்த மத்த சீடர்கள் அவங்க ஏன் இத புரிஞ்சுக்கல? அவங்க அவங்களோட மனசோட எதிர்பார்ப்புகளோட இருந்தாங்க. அவங்க வார்த்தைகளை எதிர்பார்த்தாங்க, விளக்கங்களை எதிர்பார்த்தாங்க. இந்த மௌனமான நேரடியான பரிமாற்றத்துக்கு அவங்க ரெடியா இல்ல. அதனால தான் அவங்களால பொறுமையா இருக்க முடியல, சலசலத்தாங்க. ஆனா மகாகாஷ்யபர் வேற நிலையில இருந்தாரு. அவர் அந்த மௌனத்தை புரிஞ்சுக்கிட்டாரு. ஒருவேளை புத்தர் இதுக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தப்பெல்லாம் மகாகாஷ்யபர் என்ன நினைச்சிருப்பாருன்னா, ஏன் இந்த வார்த்தைகள் எல்லாம் வீணடிக்கிறாரு, இவங்களுக்கு புரியாததை ஏன் சொல்லிக்கிட்டு இருக்கணும்னு கூட நினைச்சிருக்கலாம். இருக்கலாம். இப்போ புத்தர் மௌனமா இருந்தப்போ அவர் அந்த உண்மையான பரிமாற்றத்தை உணர்ந்தாரு. அது அவருக்கு ஒரு பெரிய நிம்மதியும் புரிதலையும் கொடுத்துச்சு. சரி, அந்த புரிதல் அது ஏன் சிரிப்பா வெளிப்படணும்? அந்த சிரிப்புக்கு என்ன அர்த்தம்? அந்த சிரிப்புக்கு நிறைய லேயர்ஸ் இருக்கு. ஒன்னு, இவ்ளோ ஆழமான ஒரு விஷயம் மௌனமா பரிமாறப்படும்போது சுத்தி இருந்தவங்கெல்லாம் சும்மா வார்த்தைகளை எதிர்பார்த்து நிக்கிறாங்களேன்னு அந்த அறியாமையை பார்த்து அவருக்கு சிரிப்பு வந்திருக்கலாம். ஓ, ரெண்டாவது, புத்தர் அங்க செஞ்ச அந்த டிராமால பார்த்து கூட சிரிச்சிருக்கலாம். கையில ஒரு பூவை வச்சுக்கிட்டு ஒரு வார்த்தை பேசாம மணிக்கணக்கில் உட்கார்ந்துருக்கிறது, அதுவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சீன் தானே. ஆமா, கொஞ்சம் நாடகத்தனமா தான் இருக்கு. மூணாவதா, இதுதான் ரொம்ப முக்கியம், அது அவரோட சொந்த அகமலர்ச்சியோட வெளிப்பாடு. அடடா, இவ்ளோ சிம்பிளான, இவ்ளோ நேரடியான உண்மை இத்தனை நாளா எப்படி எனக்கு புரியாம போச்சுன்னு ஒரு ஆச்சரியம், ஒரு ஆனந்தம், அதுல சிரிப்பது. அது யாரையும் கிண்டல் பண்ற சிரிப்பு இல்ல, அது மௌனத்தோட ஆழத்திலிருந்து பொங்கி வந்த சிரிப்பு. பிரபஞ்சத்தோட ஒரு பெரிய ஜோக்கே புரிஞ்சுக்கிட்ட மாதிரி. நாம தேடுற விஷயம் நமக்குள்ளே இருக்கு, ஆனா நாம எங்கெங்கேயோ தேடிட்டு இருக்கோமே, இதுதானே வேடிக்கை, அந்த மாதிரி ஒரு சிரிப்பு. ஆஹா, அப்போ இந்த சிரிப்பு தான் ஜென் பௌத்தத்தோட ஒரு அடையாளமாவே மாறிடுச்சா? சரியா சொன்னீங்க. மகா காசியபர் தொடங்கி வச்ச அந்த புரிதலும் சிரிப்பும் அது ஜென் பரம்பரையில இன்னைக்கும் தொடருது. மத்த பல மதங்கள்ல நாம பாக்குற ஒரு மாதிரி சீரியஸான, சோகமான முகபாவம் இருக்கு இல்லையா, அதுக்கு இது நேர் எதிரானது. ஆமா, சில மதங்கள்ல சிரிப்புக்கு இடமே இருக்காது. ஒரு ஜெர்மன் சிந்தனையாளர் கவுண்ட் கேசர்லிங்னு பேரு, அவள் கூட சொல்றாரு, சில மத மரபுகள்ல ஆரோக்கியத்தை விட நோய்க்கும், சந்தோஷத்தை விட சோகத்துக்கும் ஒரு மாதிரி முக்கியத்துவம் கொடுக்கறாங்கன்னு. ஆனா ஜென் அப்படி இல்ல. எப்படி? ஜென் குருக்களோட படங்களை பாத்தீங்கன்னா தெரியும், அவங்க பெரும்பாலும் சிரிச்சுக்கிட்டு இல்லனா ரொம்ப வினோதமா இருப்பாங்க. போதி தர்மரோட உருட்டும் விழி இருக்கிற படம், இல்லனா வழியில புத்தரை பார்த்து அவரை கொன்னுடுன்னு சொன்ன பாங்கே குரு. அப்படியா சொல்லுவாங்க? ஆமா, இது தீவிரமின்மை இல்ல, இது ஆழமான புரிதலோட ஒரு இயல்பான, இலகுவான வெளிப்பாடு. அப்ப சரி, அப்ப புத்தர் மகா காசியப்பருக்கு கொடுத்த அந்த சாவின்னு சொன்னாமே, அதை எப்படி கரெக்டா சொல்றது? மௌனமா, சிரிப்பா, இல்ல வேற ஏதாவதா? அந்த சாவிங்கிறது ம் ரெண்டோட கலவன்னு சொல்லலாம். உள்ளுக்குள்ள ஆழமான மௌனம், வெளிய அந்த மௌனத்தோட விளைவா வர்ற கொண்டாட்டம். அந்த கொண்டாட்டம் தான் சிரிப்பா வெளிப்பட்டுச்சு. ஓ, அப்போ உண்மையான மௌனம்னா சோகமா இருக்காதா? நிச்சயமா இருக்காது. உண்மையான மௌனம் எப்பவுமே சோகத்தையோ இறுக்கத்தையும் கொடுக்காது. அது மலர்ச்சியையும் ஆனந்தத்தையும் தான் கொண்டு வரும். ஒருவேளை உங்க மௌனம் உங்களுக்கு பாரமா, சோகமா தோணுச்சுன்னா, அது நீங்க ஜோர் கட்டாயமா உங்க மேல திணிச்சுக்கிட்ட மௌனம், அடக்கப்பட்ட உணர்ச்சிகளோட வெளிப்பாடு அது. இது ரெண்டையும் எப்படி பிரிச்சு பாக்குறது?
எது உண்மையான மௌனம், எது திணிக்கப்பட்ட மௌனம்னு? திணிக்கப்பட்ட மௌனம்னா நீங்க உங்க உணர்ச்சிகளை அடக்க முயற்சி பண்ணுவீங்க. உங்க மூச்சு காத்து கூட ரொம்ப மேலோட்டமா டைட்டா இருக்கும். தெரியாம சிரிச்சிட்டாலோ அழுதுட்டாலோ அந்த அடக்கின உணர்ச்சியெல்லாம் வெளியே வந்துருமோன்னு ஒரு பயம் இருக்கும். ஆமா. ஆனா உண்மையான இயல்பான மௌனம் இருக்குல்ல, அதை எதுவுமே தொந்தரவு பண்ண முடியாது. நீங்க ஒரு மார்க்கெட் நடுவுல போய் உட்கார்ந்தா கூட அந்த சத்தம் உங்க மௌனத்தை கெடுக்காது. மாறா அந்த சத்தோட பின்னணியில உங்க மௌனம் இன்னும் தெளிவா தெரியும். இது எப்படி? ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? இது கட்டாயப்படுத்தி அன்பு காட்டுற மாதிரி. கடமைக்காக அன்பு காட்டினா அது எப்படி உண்மையான அன்பா இருக்காதோ அதே மாதிரி தான் கட்டாயப்படுத்தி கொண்டு வர்ற மௌனமும் உண்மையானது இல்ல. அப்போ சரி. அப்போ நாம தியானம் பண்றோமே, அதோட நோக்கம் மௌனத்தை கட்டாயப்படுத்துறது இல்லையா? இல்லவே இல்ல. தியானம்ங்கிறது என்ன பண்ணுதுன்னா, மௌனம் தானா மலர்றதுக்கு ஒரு சரியான சூழலை உருவாக்குது. அவ்வளவுதான். ஓ, சூழலை உருவாக்குறது மட்டும்தானா? ஆமா. ஒரு விதைய மண்ணுல ஊன்றி தண்ணி ஊத்தி வெயில் படுற மாதிரி வச்சு வேலி போட்டு பாதுகாக்கலாம். ஆனா செடிய பிடிச்சு வெளியே இழுக்க முடியாது இல்லையா? அதுவாத்தான் மலரணும். தியானம் அந்த மாதிரி ஒரு சூழலை கொடுக்குது, அப்புறம் காத்திருக்கு. சரி சரி. புத்தரும் மகாகாசியபரோட மௌனத்தை உணர்ந்திருப்பாரு. ஆனா அவர் சிரிக்கட்டும்னு காத்திருந்தாது. ஏன்னா அந்த மௌனம் அடக்க முடியாம சிரிப்பா பொங்கி வெளியே வரும்போதுதான் அது முழுமையான உள்வாங்கலோட முழுமையான மலர்தலோட அடையாளம். இது ரொம்ப ஆழமான விளக்கம். ஆனா இங்க எனக்கு இன்னொரு கேள்வி வருது. புத்தரை சுத்திரி சாரிபுத்தர், மொக்கலாயனர், சுபோதின்னு வேற சில ஞானமடைஞ்ச சீடர்களும் இருந்தாங்கன்னு சொல்றாங்களே. ஆமா, இருந்தாங்க. அவங்களும் உயர்ந்த நிலையில தானே இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இந்த சாவிய அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போற பொறுப்பு ஏன் குறிப்பா மகாகாசியப்பர்கிட்ட கொடுக்கப்பட்டுச்சு? ஞானத்திலயும் நிலைகள் இருக்கா, இல்ல கடத்துற தகுதிங்கிறது வேறயா? இது ரொம்ப நுணுக்கமான அதே சமயம் முக்கியமான கேள்விதான். ஆமா, புத்தரை சுத்தி வேற ஞானிகளும் இருந்தாங்க. அவங்கள சிலர் ஒருவேளை மகாகாசியப்பரை விடவும் ஆழமான தியான நிலையில கூட இருந்திருக்கலாம். ஆனா அந்த சாவிங்கிறது வெறும் ஞான நிலை மட்டும் இல்ல. அதை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கிற ஒரு பொறுப்பும் அதுல அடங்கியிருக்கு. அந்த பொறுப்பை ஏத்துக்கவும் அதை சரியா கையாளவும் கூடிய ஒருத்தர் தேவைப்பட்டாரு. ஓ, அப்போ ஞானம் மட்டும் போதாது, அத கடத்துற திறனும் வேணுமா? ஆமா, ஜைன மதத்துல ஞானம் அடைஞ்சவங்கள 2 வகையா பிரிப்பாங்க. ஒன்னு கைவல்யர். அவங்க தனிச்சு தனக்காக மட்டும் ஞானம் அடைஞ்சவங்க. பரிபூர்ண நிலைக்கு போயிருவாங்க. ஆனா அவங்களால மத்தவங்களுக்கு வழிகாட்டவோ சொல்லிக் கொடுக்கவோ முடியாது. சரி, இன்னொரு வகை. இன்னொரு வகை தீர்த்தங்கரர். இவங்க ஞானம் அடைஞ்சது மட்டும் இல்லாம மத்தவங்களையும் அந்த பாதைக்கு கூட்டிட்டு போற திறமை உள்ளவங்க. அவங்களால அந்த பாலத்தை கட்ட முடியும். மகாகாசியப்பர்கிட்ட இந்த தீர்த்தங்கரருக்கான தகுதி இருந்துச்சு. இந்த தீர்த்தங்கர தகுதி அது எப்படி வருது? அதுவும் ஞானத்தோட ஒரு அங்கமா? ஜைனர்கள் இதை எப்படின்னா இன்னும் மிச்சம் இருக்கிற ஒரு கர்மாவோட சம்பந்தப்படுத்துவாங்க. அதாவது மத்தவங்களுக்கு உதவணும், வழிகாட்டணுங்கிற ஒரு ரொம்ப மெல்லிசான ஆசை, இல்லைன்னா நோக்கம், அது மட்டும் அவங்க கிட்ட மிச்சம் இருக்கும். ஓ, ஒரு சின்ன ஆசை மிச்சம் இருக்குமா? ஆமா, இது ஞானம் அடையறதுக்கு தடையா இருக்காது. ஆனா அந்த நோக்கம் நிறைவேற வரைக்கும் அவங்களுக்கு இந்த உலகத்தோட ஒரு தொடர்பு இருக்கும். மத்த எல்லா பற்றும் போயிருந்தாலும் இந்த கருணை அடிப்படையிலான தொடர்பு மட்டும் இருக்கும். அப்போ சுபோதி மாதிரி மத்த சீடர்கள் கிட்ட இது இல்லையா? அவங்க ஏன் செலக்ட் ஆகல? சுபோதியை பத்தி சொல்லணும்னா அவர் ஒருவேளை மகாகாசியபரை விடவும் ரொம்ப ஆழமான முழுமையான மௌனத்துல இருந்திருக்கலாம். அந்த பரிபூர்ண நிலையே அவர் அந்த கடத்துற பொறுப்புல இருந்து விடுவிச்சிருக்கலாம். அவர் அந்த பொறுப்பை ஏத்துக்க முன் வராதவடா இருந்திருக்கலாம். இல்லனா அதுக்கான தேவை இல்லாதவரா கூட இருந்திருக்கலாம். ஒரு கதை சொல்வாங்க, அவர் மௌனமா சூனியத்தை பத்தி தியானம் பண்ணும்போது தேவர்கள் பூத்தூவி பாராட்டினாங்களாம். தேவர்களே பாராட்டினாங்களா? ஆமா, அவ்வளோ ஆழத்துல அவர் இருந்தாரு. ஒருவேளை அவரால சிரிக்க கூட முடியாம இருந்திருக்கலாம். அந்த அளவுக்கு அவர் எல்லாத்தையும் கடந்த நிலையில இருந்திருக்கலாம். சரி. ஜாங்கிரஷ்மா விவேகானந்தர் உறவுல கூட இதை பார்க்கலாம். விவேகானந்தர் முழுசா சமாதி நிலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டப்போ ராமகிருஷ்ணர் தடுத்து, இல்லப்பா உனக்கு உலகப்பணி இருக்கு, சமாதியோட சாவி என்கிட்ட இருக்கட்டும்னு சொன்னாராம். ஏன் அப்படி? ஏன்னா உலகத்துக்கு அந்த செய்தியை கொண்டு போக ஒரு ஆள் வேணும். முழுசா கரைஞ்சு போனவங்கள திரும்ப கூப்பிடுறது கஷ்டம். அதனால வாரிசை தேர்ந்தெடுக்கிறதுங்கிறது ஒரு நுட்பமான பேலன்ஸை கண்டுபிடிக்கிறது. சுத்தமா அறியாமையில இருக்கிறவங்களையோ இல்ல முழுசா பரிபூர்ணத்துல கரைஞ்சவரையோ அதுக்கு செலக்ட் பண்ண முடியாது. அப்போ அறியாமையிலிருந்து ஞானத்துக்குள்ள நுழையிற அந்த எல்லையில் இருக்கிற
அதே சமயம் உலகத்துக்கு திரும்ப வந்து உதவக்கூடிய கருணையும் கொண்ட ஒருத்தரை கண்டுபிடிக்கணும். புரியுது புரியுது. ஆக மகாகாஷ்யபர் அந்த சரியான இடத்துல இருந்தாரு. மௌனத்தோட ஆழத்தையும் உணர்ந்தவரு, அதே சமயம் அதை சிரிப்பா கொண்டாட்டமா வெளிக்காட்டுனவரு. அது மட்டும் இல்லாம அடுத்த தலைமுறைக்கு அதை கடத்துற அந்த தீர்த்தங்கர தன்மையும் கொண்டவரு. சரியா சொன்னீங்க. அவர் மௌனத்துக்குள்ள நுழைஞ்சு அது ஆனந்தமா பொங்கி அதை பகிரும் தன்மையோட இருந்ததால அவரே அந்த சாவிக்கு சரியான ஆளானாரு. ஆக இந்த மொத்த உரையாடல்ல இருந்து நாம புரிஞ்சிக்கிறது என்னன்னா, உண்மையான ஆழமான புரிதலுங்கிறது பெரும்பாலும் வார்த்தைகளோட எல்லைக்கு அப்பாற்பட்டது. ஆமா, அது இருப்பின் மூலமா, மௌனத்தின் மூலமா, ஏன் சில சமயம் ஒரு சிரிப்பு மூலமா கூட கடத்தப்படலாம். புத்தர் கொடுத்த அந்த சாவிங்கிறது உள்ளுக்குள்ள இருக்கிற மௌனமான விழிப்புணர்வும் வெளியே தெரியற ஆனந்தமான கொண்டாட்டமும் ஒன்னா சேர்ந்த ஒரு உயிருள்ள அனுபவம். சரியா? சரி, இறுதியா உங்களுக்கும் ஒரு விஷயத்தை யோசிக்க விட்டுட்டு போறேன். இந்த மௌனமும் இந்த சிரிப்பும், அதாவது இந்த அக அமைதியும் புற கொண்டாட்டமும் உங்க அன்றாட வாழ்க்கையில வெளிப்படுறதுக்கு நீங்க எப்படி இடம் கொடுக்கலாம்? நல்ல கேள்வி. வார்த்தையால விளக்க முடியாத அந்த புரிதலை நீங்க தீவிரமா தேடுவீங்களா? இல்ல அதுவா இயல்பா உங்ககிட்ட வர்றதுக்கு, உங்கள மலர்றதுக்கு அனுமதிப்பீங்களா? இதை யோசிச்சு பாருங்க. இதோட இன்னைக்கு முடிச்சுக்கலாம்.